Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. நடிகர் ரவி மோகன் தனது விவாகரத்து மற்றும் புதிய வாழ்க்கை குறித்து உணர்ச்சி தழும்ப அறிக்கை வெளியிட்டு இருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜெயம் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ரவி மோகன். இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிய போவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கும் தொடுத்திருந்தார். ஆனால் ஆர்த்தி ரவி தொடர்ந்து ரவி மோகனுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாக கூறி வந்தார். இவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் பழகி வருவது குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வந்தன. அதற்கு ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவரும் மறுப்பு தெரிவித்ததோடு தாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறியிருந்தனர். இதனால் இவர்கள் இருவரை பற்றியும் தொடர்ந்து கிசுகிசுக்கப்பட்ட தகவல்கள் சற்று ஓய்ந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் திருமண நிகழ்ச்சிக்கு நடிகர் ரவி மோகனும் கெனிசாவும் ஒரே வண்ண உடையில் ஜோடியாக வந்திருந்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பொது நிகழ்ச்சி ஒன்றிலும் இருவரும் ஜோடியாக தோன்றியது இணையவாசிகளுக்கு தீனி போடும் விதமாக அமைந்தது. இதனால் மீண்டும் ரவி மோகன் மற்றும் கெனிசா பற்றி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஆர்த்தி ரவி 2 பக்கத்திற்கு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில், நான் இவ்வளவு நாள் அமைதி காத்து வந்தேன், என்னுடைய குழந்தைகளுக்காக போராடுவேன், பத்திரிகையில் முன்னாள் மனைவி என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனை தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் போய்க் கொண்டிருக்கிறது. முன்னாள் மனைவி என்று சொல்ல வேண்டாம், என்னுடைய குழந்தைகளுக்காக நான் தொடர்ந்து பல்வேறு அவமானங்களையும் சந்தித்து வருகிறேன் என்று நீண்ட அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஆர்த்தி ரவிக்கு திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். மேலும் ரவி மோகன் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து மௌனம் கலைத்த நடிகர் ரவி மோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை பலருக்கும் பேரதிர்ச்சியை தந்துள்ளது. அதில் அவர் தனது திருமண வாழ்க்கையில் தான் சகித்துக் கொண்ட விஷயங்கள் தொடங்கி விவாகரத்து அறிவிப்பிற்கு பின் நடைபெற்ற சம்பவங்கள் வரை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில், இத்தனை வருடமாக என்னுடைய முதுகில் குத்தப்பட்டு இருந்தேன், தற்போது நெஞ்சில் குத்தப்பட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனது முன்னாள் மனைவியை மட்டுமே விட்டு விலக முடிவு செய்தேன். எனது குழந்தைகளை அல்ல, எனது குழந்தைகள்தான் என்னுடைய பெருமை, மகிழ்ச்சி. அவர்களுக்காக அனைத்தையுமே செய்வேன் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சில நாட்களாக தனக்கு இருக்கும் வருத்தம் 16 ஆண்டு கால துயரமான வாழ்க்கையை விட பெரிதல்ல என்று கூறிய நடிகர் ரவி மோகன், கடந்த 5 ஆண்டுகளாக எனது வருமானத்தை பெற்றோருக்கு கூட அனுப்ப மறுக்கப்பட்டேன். என்னுடைய வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் நான் வெளியேறிய போது எனக்கு அழகான துணையாக நின்றவர் கெனிஷா பிரான்சிஸ். அவர் ஒரு அழகான துணை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது குழந்தைகள் பண ஆதாயத்திற்காகவும் பொது அனுதாபத்தை பெறவும் பயன்படுத்துவதை பார்க்கும்போது வேதனையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ரவி மோகன், எனது குழந்தைகள் ஒரு கார் விபத்தில் சிக்கியது 1 மாதத்திற்கு பிறகு யாரோ ஒருவர் சொல்லி எனக்கு தெரிந்தது. அதுவும் காரை பழுது பார்ப்பதற்கு காப்பீட்டிற்காக எனது கையொப்பம் தேவைப்பட்ட போது மட்டுமே அந்த விஷயம் தனக்கு தெரிய வந்ததாகவும், அப்போதும் அவர்களை பார்க்க தன்னை அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். எனது வருமானம் அனைத்தையும் ஆர்த்தியும் அவரது குடும்பத்தினர் மட்டுமே அனுபவித்து வந்தனர். என்னை கணவராக அல்லாமல் பொன் முட்டையிடும் வாத்தாக ஆர்த்தியின் குடும்பம் பயன்படுத்தியது. இத்தனை நாட்களாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தேன். எனது அமைதிக்கும் எல்லை உண்டு என குறிப்பிட்டுள்ளார். மேலும், என் மௌனம் பலவீனம் அல்ல, எனது நேர்மையை கேள்விக்குள்ளாக்கினால் பேச வேண்டும். சட்டத்தை முழுமையாக நம்பியுள்ளேன். அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். தந்தையாக என்னை கேள்விக்குள்ளாக்கும் குற்றச்சாட்டுக்களை நான் மறுக்கிறேன். இதுவே எனது கடைசி அறிக்கை என இது போன்ற பல முக்கிய விஷயங்களை ரவி மோகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவி பிரிவிற்கு பல விஷயங்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் அனைத்திற்கும் பதிலளிக்கும் விதமாக நடிகர் ரவி மோகனின் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது பலரின் கவனத்தை பெற்றிருக்கிறது. Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.